வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்திவீச்சில் முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். அதன் பின்னர் புகலிட நிலவரங்கள் மற்றும் உலக நிலவரங்களின் மீது பார்வையை பதிக்கலாம். இலங்கை தீவுக்கும் சரி உலகுக்கும் சரி அன்சர்டினிட்டி எனப்படும் நிச்சயமற்ற தன்மை எப்போதும் முன்னோக்கி செல்லும் பாதையை அல்லது வளர்ச்சி அடையும் பாதையை தடுக்கும் எதிரி என்ற ஒரு கருத்தியல் வலுவாகவே உள்ளது. இதனால் தான் அன்சர்டினிட்டி இஸ் த எனிமி ஆஃப் growth என்ற மொழியாடலும் ஆங்கிலத்தில் உள்ளது. இலங்கையில் கடந்த 2024 அதன் வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு மாற்றமாக மார்க்சிச இடதுசாரிகளாக தம்மை வர்ணித்துக் கொண்ட ஜேவிபியின் உள்ளுடன் தேசிய மக்கள் சக்தி என்ற கவர்ச்சி அடையாளத்துடன் ஒரு புதிய ஆட்சி உருவாகி கொண்டது. ஆனால் அந்த ஆட்சியும் இலங்கை தீவின் இன முரண்பாட்டு தளத்தில் ஏதோ ஒரு வகையில் அன்சர்டினிட்டி எனப்படும் நிச்சயமற்ற தன்மையை பேணுவதற்கு நுட்பமாக நகர்ந்து கொள்கின்றதோ என்ற எண்ணத்தை தற்போது வலுப்படுத்தி வரும் வகையில் செய்திகள் வருகின்றன, ஆதாரங்களும் வருகின்றன. ஆனால் இவ்வாறான ஒரு யதார்த்தம் இருந்தாலும் தமிழர்களின் சமூக ஊடக பரப்பில் அனுர ஆட்சிக்கு வலிந்து மிக அதிகமாகவே ஜால்ரா அடித்துக் கொள்ளும் இன்ஃப்ளூவன்ஸ் சமூக பதிவாளர்களும் ஊடகவியலாளர்களும் தமது கைவண்ணங்களை தமது கருத்தியலுக்குரிய ஆதரவு பின்னூட்டங்களை மட்டும் பளிச்சிட வைத்து நகர்கின்றனர். ஆனால் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்ற கருத்தியல் அனைவருக்கும் பொருந்தும் என்பதே இங்கு நியதியாகும். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக பொறுப்பேற்பதற்கு முன்னரே தனது வார்த்தைஜால உரைகளுக்கு பெயர் போனவர் அனுரகுமார திசாநாயக்கா என்பது வெளிப்படையாக தெரிந்த ஒரு உண்மை. அந்த வகையில் அவர் தனது ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் பல பயணங்களை யாழ்ப்பாணத்திற்கு செய்திருந்தாலும் அண்மைய யாழ்ப்பாண பயணத்தில் தென்பகுதியிலிருந்து தையிட்டிக்கு சில் அனுஷ்டானம் செய்ய வலிந்து செல்லும் சிங்கள பௌத்தர்களையும் அதேபோல தையிட்டியில் தமது காணி உரிமைகளுக்காக போராடும் தமிழ் தரப்பினரையும் ஒரே தட்டில் வைத்து அவர் உரசிக்கொண்ட விடயம் இப்போது நவீன பிரபாகரன்களுடன் தாம் போராடிக்கொள்ளும் ஒரு நிலைமையை உருவாக்கி கொள்வதாக தென்னிலங்கையின் பௌத்த கடும்போக்கு சண்டி அட்மிரல் சரத் வீரசேகரா போன்றவர்களை நேற்று திருகோணமலையில் எகிற வைத்தது. அதுவும் இலங்கையில் சுயாதீனமாக இயங்குவதாக கூறப்படும் ஸ்ரீலங்கா காவல்துறையே திருமலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் ஓர் இரவில் தாம் தூக்கிய ஒரு புத்தர் சிலையை மறுநாள் காலை மீண்டும் சட்டவிரோதமாக அதே இடத்தில் குந்த வைத்த ஒரு பிரச்சனை நேற்று மீண்டும் திருமலை நீதிமன்றத்தில் வந்தபோது இந்த சொல்லாடல் வந்தது. உண்மையில் கடந்த நவம்பர் 14 குந்த வைக்கப்பட்ட இந்த புத்தர் சிலையை அகற்றிய ஸ்ரீலங்கா காவல்துறை அதனை அகற்றியதற்குரிய காரணமாக குறிப்பிட்ட கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் பாதுகாப்பு சட்ட விதிகளில் இறுக்கமாக நின்று மீண்டும் மறுநாள் இந்த புத்தர் சிலையை அந்த இடத்தில் வைக்காமல் விட்டிருந்தால், குறிப்பாக அனுரவின் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயத்தில் இறுக்கமாக இருந்திருந்தால், ஒருவேளை இந்த பிரச்சனை நாட்டின் சட்டத்தின் அடிப்படையில் தான் கையாளப்பட்டது என்ற செய்தியை இறுக்கமாக அன்றே சொல்லி இருக்கக்கூடும். ஆனால் கடந்த நவம்பரில் அவ்வாறு இடம்பெற்றுக் கொள்ளவில்லை. மாறாக இந்த புத்தர் சிலையை இரவில் தூக்கிய ஸ்ரீலங்கா காவல்துறையை மறுநாள் காலை அதனை அங்கு வைத்து இந்த குழப்பத்தை நீடிக்கும் ஒரு வழியை வகுத்து கொண்டது. நேற்று திருமலை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட கசப்ப தேரர் உட்பட்ட 10 பேருக்கும் தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டது. தடுப்பு காவல் இவ்வாறு நீடிக்கப்பட வேண்டும் என உள்ளூர விரும்பிக் கொண்ட பௌத்த கடும்போக்கு தலைகளுக்கு, குறிப்பாக சரத் வீரசேகர போன்ற அட்மிரல் வகையாராக்களுக்கு தமது நவீன பிரபாகரன்கள் குறித்த கருத்தை கக்கிக்கொள்ள இந்த நிலைமை வழிவகுத்து கொண்டது. தற்போது இந்த அடாவடி புத்தர் சிலையை மையப்படுத்திய வழக்கு கோட்டாபாய ராஜபக்சவின் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத் போன்ற பௌத்தவாதிகளையும் மிகுந்தல விகாராதிபதி உட்பட்ட பௌத்த ஜனரஞ்சகவாதிகளையும் காவி உடைகளையும் திருமலை நீதிமன்றத்தில் திரள வைக்க தலைப்படுகின்றது. இதனால் அங்கு நேற்று பதற்றம், பரபரப்பு, குழப்பம் ஆகியன கலவையாக நிலவியதையும் அவதானிக்க முடிந்தது. ஆகையால் கூட்டி கடித்து பார்த்தால் திருமலை மற்றும் தையிட்டி ஆகிய இடங்களில் புத்தரை மையப்படுத்திய பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடாது என்ற வகையில், அதாவது நிச்சயமற்ற தன்மையொன்று நீட்சியடைய வேண்டும் என அரசாங்கமே நுட்பமாக யோசித்துக் கொள்கின்றதா, அதனால் தான் இந்த விடயங்களை அது போஷித்துக் கொள்கின்றதா என்ற ஒரு ஐயமும்
எழத்தான் செய்கின்றது. ஆனால் திருமலையில் நேற்று ஸ்ரீலங்காவின் சண்டி அட்மிரல் சொன்ன நவீன பிரபாகரங்களுடன் தாம் போராடுவதாக குறிப்பிட்ட கருத்து மறைமுகமாக அனுரகுமார திசாநாயக்கா தரப்பை இல்லை என்ற ஆட்சி தரப்பை சொல்வதாக கூறிக்கொண்டாலும் சரத் வீரசேகரா குறிப்பிடும் இந்த பெயர் அந்த அடையாளத்தின் இருப்பு அற்ற 16 வருடங்களுக்கு பின்னரும் அந்த பெயர் அவர்களை அதிர வைத்துக் கொள்வதையும் நேற்று காண முடிந்தது. எதுவாறோ ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பும் சரி அல்லது அந்த ஆட்சி தரப்பை குஷிப்படுத்த புலம்பெயர் நாடுகளில் இருந்து அதற்கு சான்றிதழ்கள் வழங்கும் சோஷியல் மீடியா தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் முகங்கள் சரி, மீனுக்கு தலை பாம்புக்கு வால் காட்டிக்கொள்ளும் இந்த 2 பக்க நடிப்பு சுதேசி கருத்தியல் வெகு விரைவில் அம்பலமாக கூடும். ஏனென்றால் இந்த சுதேசிகளின் அரசியலும், அதாவது நடிப்பு சுதேசிகளின் அரசியலும் தென்னிலங்கை அதிர்வுகளில் இருந்தே அம்பலப்படுத்தப்பட முனைகின்றது. அந்த வகையில் ரணிலின் மனைவியின் லண்டன் பட்டமளிப்பு விழாவுக்கு அரச நிதியை பயன்படுத்திய வழக்கின் விசாரணை நகர்வுகள் உட்பட்ட சில இறுக்கமான விடயங்களை கையாண்ட ஸ்ரீலங்காவின் பிரதி சட்டமா அதிபர் திலீப பீரிஸ் தற்போது மெல்ல மெல்ல ஓரங்கட்டப்பட்டு புதிய முகம் ஒருவர் முன்னிலைப்படுத்தப்படுவதாக சிங்கள ஊடகங்களே செய்திகளை வெளியிடும் அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. இதேபோல திருமலை சட்டவிரோத புத்தர் சிலை மற்றும் அதனோடு அண்டிய நிர்மாணங்கள் நாட்டின் கடற்கரைகள் தொடர்பான பாதுகாப்பு சட்டங்களுக்கு எதிரானவை என ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் திணைக்களம்தான் திருமலையை மையப்படுத்தி அதாவது இந்த அடாவடி புத்தரை மையப்படுத்தி ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தது. ஆனால் இப்போது அதே சட்டமா அதிபர் திணைக்களம் தாம் தாக்கல் செய்த வழக்கை மீளெடுக்கும் விருப்பத்தை நேற்று நீதிமன்றத்திலும் வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதேபோல ஆரம்பத்தில் முழங்கிய பெரிய ஊழல்வாதிகளை பிடிக்கும் அனுரதரப்பின் கொட்டொலிகளும் இப்போது உரசப்பட முனைகின்றன. ஏனென்றால் பெரிய ஊழல்வாதிகளை பிடிக்கும் வகையில், இல்லையென்றால் அவ்வாறான ஊழல்வாதிகளுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி கொள்வது, இல்லையென்றால் ராஜபக்ஷ அதிகார மைய முகங்கள் உட்பட்ட முக்கிய புள்ளிகளை பிடித்து கொள்வதற்கு தற்போது ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் திணைக்களம் பம்மி பதுங்குவதான செய்திகள் கூட வருகின்றன. இதேபோல 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பயங்கரவாதிகள் இல்லையென்றால் அதற்கு பின்னால் உள்ள உண்மையை குறிப்பிட்ட அரசாங்கம் தமது நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் ஆட்சியை உருவாக்கி கொண்டதும் அவர்களை அம்பலப்படுத்த போவதாக சொல்லிக் கொண்டது. ஆனால் இதுவரை அவ்வாறு இடம்பெறவில்லை என இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் மீண்டும் இந்த வாரம் தமது குற்றச்சாட்டை தொடுத்திருப்பதும் இன்னொரு விடயம். அனுரகுமாரவும் அவரது அரசாங்கமும் ஈஸ்டர் தாக்குதல் விடயத்தில் தமது தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த விடயத்தில் நீதியை உறுதி செய்வதாக பல முறை தமக்கு உறுதிகளை வழங்கி கொண்டாலும், இதற்காக பல காலக்கெடுக்களை அறிவித்துக் கொண்டாலும் அவ்வாறு வழங்கப்பட்ட உறுதிமொழிகளோ காலக்கெடுக்களோ இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் கத்தோலிக்க ஆயர்கள் குறை கூறியுள்ளனர். இந்த வாரம் தாக்குதல்களை சுற்றியுள்ள உண்மையை மறைக்க முந்தைய அரசாங்கங்கள் போல அனுர அரசாங்கம் முயற்சிப்பதாக இப்போதைக்கு தாம் கருதி கொள்ளவில்லை என்றாலும் கூட இந்த தாமதங்கள் சில தரப்புகளின் செல்வாக்கு காரணமாக வருகின்றதா அல்லது ஆதாரங்கள் இல்லாததால் தான் இந்த வழக்கை ஆட்சி தரப்பால் முன்னகர்த்த முடியவில்லை, இல்லையென்றால் ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்த முடியவில்லை என்பதாக தெரியவில்லை என ஆயர்கள் குறிப்பிடுகின்றனர். எனினும் ஆயர்களின் இந்த சீற்றம் வெளிவந்த போதிலும் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்னமும் மௌனம் காப்பது இன்னொரு விடயம். இதேபோல இன்னும் 4 நாட்களில், அதாவது ஜனவரி 24ஆம் தேதியன்று ஊடகரும் கோட்டோவியருமான பிரகீத் இக்னல்கொட காணாமலாக்கப்பட்டு 16 ஆண்டு காலம் முடிவடையும் நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் கூட பிரகீதி இக்னியல்கொடவின் மனைவியான சந்தியா இக்னியல்கொட தொடர்ந்தும் அவமதிப்புகள் மற்றும் கொலை அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கத்தான் செய்கின்றார். பிரகீத் இக்னியல்கொட காணாமலாக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான இறந்த பீரிஸை கேர்னல் பதவிக்கு இந்த அரசாங்கம் உயர்த்தியமை எந்த வகைக்குள் வருகின்றது என்பதும் தெரியவில்லை. பொறுப்பு கூறலுக்கு உறுதியளித்த அதே அனுர அரசாங்கம்தான் இக்னியல்கொட காணாமலாக்கப்பட்ட அதே மாதத்தின், அதாவது ஜனவரி மாதத்தில் இந்த நகர்வை செய்து இக்னியல்கொட பட்டப்பகலில் காணாமலாக்கப்பட்ட விடயத்தில் ஏற்கனவே ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு மையத்தைச் சேர்ந்த 9 அதிகாரிகளுக்கு எதிரான விசாரணைகள் இடம்பெறும் நிலையிலும் அவ்வாறான விசாரணைகளின் முடிவு இன்னமும் வரவில்லை. இந்த வாரத்துடன் அனுரகுமார திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக பதவியேற்று 16 மாதங்கள் கடக்கும் நிலையில்தான் இவ்வாறாக பல விடயங்கள் இன்னமும் முடிவுக்கு வராமல் நீட்சி அடைகின்றன.
ஆக மொத்தம் அனுரகுமார திசாநாயக்காவின் ஆட்சி குறித்து 2024 ஆண்டின் இறுதியில் இருந்த நம்பிக்கை 2025 ஆண்டின் இறுதியில், அதாவது கடந்த டிசம்பரின் இறுதியில் சிதைவடைந்திருந்தமை யதார்த்தம். இப்போது 2026 என்ற புதிய ஆண்டு நகர நிலையில் இன்னும் அந்த நம்பிக்கை சிதைவடைவதற்குரிய காரணங்கள் வலுப்படுகின்றனவே தவிர குறைவதற்குரிய ஆதாரங்கள் வெளிப்படவில்லை. ஆனால் இந்த யதார்த்தத்தை மறைத்து தமிழ் இன்ஃப்ளூவன்ஸ் சோசியல் மீடியாக்காரர்கள் நாடகம் ஆடிக்கொள்ளக்கூடாது, வலிந்து அனுரகுமார் அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதான கருத்துக்களை பதிவிடக்கூடாது. உண்மையான ஊடகப் பணியை அவர்கள் உள்ளது உள்ளபடியே சொல்லிக்கொள்ள வேண்டும். தாமே பெரும் நாடகங்களை நடத்தி கொள்ளும் வகையில் ஊடகக்காரர்களும் தமிழரசு கட்சிக்காரர்களும் சில நகர்வுகளை செய்கின்றார்கள். அந்த வகையில் தமிழரசு கட்சியும் அனுரகுமார திசாநாயக்கா வடக்குக்கு சென்று அரசியல் நாடகங்களை நடத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கோரிக்கொள்ள முடிகின்றது. ஆனால் உண்மையில் தார்மீகமாக தமிழரசு கட்சிக்கும் இவ்வாறான கோரிக்கையை விடுப்பதற்கு எந்தவித அருகதையும் இல்லை என்பதாகத்தான் தெரிகின்றது. ஏனென்றால் தமிழரசு கட்சி தான் இவ்வாறான நிலைமைகளுக்கு எல்லாம் காரணத்தை வழிவகுத்தது. தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதன் உட்கட்சி விவகாரங்களை அனுர தரப்பு தற்போது எள்ளி நகையாடுவது குறித்து கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்துக்கு உடனடியாக சீற்றம் வந்து நேற்று அவர் ஒரு ஊடக மாநாட்டை கல்வியங்காட்டில் நடத்தி கொண்டாலும் இவ்வாறான நாடகங்களுக்கெல்லாம் தமது உட்கட்சி குடிமி பிடிகளும் ஒரு காரணம். தமது வினைத்திறனற்ற நகர்வுகள்தான் தேசிய மக்கள் சக்தி போன்ற தென்னிலங்கை கட்சிகளை தமிழர் தாயகத்தில் வலுவூன்ற வைத்தது என்ற கசப்பான யதார்த்தத்தையும் இவ்வாறாக தமிழ் தேசியம் பேசும் கட்சிகளும் உணர வேண்டும். அந்த வகையில் தமிழரசு கட்சியின் தலைமையையும் இந்த அன்சர்டினிட்டி எனப்படும் நிச்சயமின்மை நிச்சயமாக வளர்ச்சியின் எதிரியாக மாறும் என்பது தமிழருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு நிலைமையாகத்தான் மாறியுள்ளது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து புலம்பெயர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். கிரீன்லாந்தை கையகப்படுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவித்து 8 ஐரோப்பிய நாடுகள் மீது புதிய வரிகளை அறிவித்ததை அடுத்து உலக சந்தையில் மீண்டும் தங்கத்தின் விலை வரலாறு காணாத இன்னொரு உச்சத்தை எட்டியுள்ளது. அந்த வகையில் தங்கத்தின் விலை நேற்று ஒரு அவுன்ஸுக்கு $4,689 தாண்டியது. அதே நேரத்தில் வெள்ளியும் ஒரு அவுன்ஸுக்கு $94 தாண்டி கொண்டது. தங்கத்தின் விலை கடந்த ஆண்டிலிருந்து நேற்று வரை 60% அதிகமாக விலை உயர்ந்த நிலையில் புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர்களின் வீடுகளில் தங்கத்தை குறிவைத்து நடத்தப்படும் திருட்டுக்களும் ஒப்பீடு ரீதியில் அதிகரித்து வருகின்றன. பிரித்தானியா போன்ற நாடுகளில் இவ்வாறான திருட்டுக்களை செய்வன விமான மார்க்கமாக வெறும் திருடர்கள் அதிகரிப்பதான அதிர்ச்சி செய்திகளும் வருகின்றன. அந்த வகையில் ருமேனியாவிலிருந்து பிரித்தானியாவுக்கு விமானத்தில் சென்ற அதே நாளிலேயே பிரித்தானியாவில் தமிழர்கள் வாழும் இடங்கள் உட்பட்ட இடங்களில் தமக்கு உதவி கொள்ளும் 3ஆம் தரப்பின் உதவியுடன் இணைந்து பல வீடுகளின் பின்பக்க கதவுகள் உடைக்கப்பட்டு திருட்டுக்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் இவ்வாறாக திருட்டுக்கள் இடம்பெற்ற அதே நாளில் மீண்டும் அந்த திருட்டுக்களில் பங்கேற்ற கும்பலின் ஒரு பகுதி மீண்டும் நாட்டை விட்டு வெளியேற முனைந்துள்ளது. இவ்வாறாக வெளியேற முனைந்த 44 மற்றும் 23 வயதான 2 ரொமானியர்கள் பர்மிங்காம் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டதும் இந்த விடயம் அம்பலப்பட்டது. பர்மிங்காம் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட இந்த இருவரும் கடந்த வருடம் கூட பிரான்சில் இருந்து வாகனம் ஒன்றில் பிரித்தானியாவுக்கு பயணித்த 24 மணி நேரத்துக்குள் வீடுகளில் திருட்டுக்களை நடத்திவிட்டு பின்னர் மீண்டும் வாகனத்தில் பிரித்தானியாவை விட்டு வெளியேறிய ஆதாரங்களும் தற்போது காவல்துறையால் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இருவரும் ஒரு திருட்டு வலையமைப்பின் தீவிரமான உறுப்பினர்கள் எனவும் இவ்வாறான வலையமைப்புகளுக்கு பிரித்தானியாவில் உதவி கொள்ளும் இனந்தெரியாத 3ஆம் தரப்பு வலையமைப்பில் தமிழ் முகங்களும் இருப்பதான ஐயங்களும் வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த குழுக்கள் தமது திருட்டுக்களை பிரான்சிலும் செய்தமைக்குரிய ஆதாரங்கள் உள்ளதாக தற்போது பிரித்தானிய காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. தங்கத்தின் விலை உயர புலம்பெயர் நாடுகளில் தமிழர்களின் வீடுகளில் தங்கத்தை குறிவைத்து நடத்தப்படும் திருட்டு சம்பவங்களும் சங்கிலி அறப்புகள் உட்பட்ட வழிப்பறி சம்பவங்களும் அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் கிரீன்லாந்தை கைப்பற்றும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டம் வலுவடையும் நிலையில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகளுக்காக கிரீன்லாந்துக்கு அமெரிக்க இராணுவ விமானங்கள் விரைவில் பறக்க உள்ள செய்திகள் தற்போது வந்துள்ளன. நோராட் அல்லது நார்த் அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் கமாண்ட் எனப்படும் வட அமெரிக்க விண்வெளி பாதுகாப்பு கட்டளை மையத்தால் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் டென்மார்க்குக்கும் இடையே பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில்
கிரீன்லாந்தின் வடமேற்கில் உள்ள அமெரிக்க வான்படை தளத்திற்கு இந்த விமானங்களை அனுப்புவதாக நோராட் தெரிவித்துள்ளது. எனினும் இவ்வாறு செல்லும் விமானங்களின் வகைகளையோ அல்லது அவற்றின் எண்ணிக்கையோ இதுவரை நோராட் வெளியிடவில்லை. நேற்று மாலை மேலதிகமாக டென்மார்க் துருப்புக்கள் கிரீன்லாந்தில் இறங்கிய நிலையில்தான் கிரீன்லாந்தை நோக்கி அமெரிக்க இராணுவ விமானங்கள் விரைவில் பறக்க உள்ளதான செய்திகளும் வந்துள்ளன. இந்த நிலையில் கிரீன்லாந்து விடயத்தில் தனது கோரிக்கையை எதிர்க்கும் ஐரோப்பிய நாடுகள் மீது வரிகளை விதிக்கும் தனது திட்டத்தில் எந்தவித மாற்றம் இல்லை எனவும் இந்த திட்டம் 100% நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் சூளுரைத்திருக்கின்றார். இதற்கு மறுதலையாக ஐரோப்பிய நாடுகளும் இந்த நகர்வுக்கு எதிர்வினைகளை தெரிவிக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க இராணுவத்தை கொண்டு கிரீன்லாந்தை உரச தலைப்பட்டால் அது நேட்டோவின் முடிவாக அமையும் என்ற எச்சரிக்கைகளும் ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து வந்துள்ளன. டொனால்ட் ட்ரம்பின் இந்த நகர்வுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக வட அமெரிக்காவில் நடைபெறவிருக்கும் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகளை ஐரோப்பிய ரசிகர்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற குரல்களும் தற்போது எழுகின்றன. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் நோர்வே பிரதமருக்கு அனுப்பிய ஒரு அசாதாரண செய்தியில் தனக்கு நோபல் பரிசு வழங்கப்படாததால் இனிமேல் கிரீன்லாந்தின் அமைதியை தான் சிந்திக்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிடுகிறார். அதாவது தனக்கு நோபல் பரிசு வழங்கப்படாதமையும் இது கிரீன்லாந்து மீதான பிடிக்கு ஒரு காரணம் என ட்ரம்ப் ஒரு மறைமுக செய்தியை சொல்லி இருக்கிறார். இதற்கிடையே காசாவின் மறுகட்டமைப்பை மேற்பார்வையிடும் அமெரிக்காவின் புதிய அமைதி சபையில் இணைவதற்கு பிரான்சின் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் மறுப்பு தெரிவித்த செய்தியும் வந்திருக்கின்றது. இந்த சபைக்கு ஏற்கனவே ட்ரம்ப் சில நியமனங்களை அறிவித்து வரும் நிலையில் இப்போது இந்த சபையில் இணைவதற்கு பிரெஞ்சு அரசு தலைவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள். தொடர்ந்து ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.